என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம சேனலோட உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச என்னோட பிக்கி பேங்கை நான் ஓப்பன் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துக்கு என்னோட சேமிப்பு எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க உண்டியில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அது கூடவேவும் நீங்கள் எல்லாருமேவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமேவும் ஆட் பண்ணி ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அது இன்னுமுமேவும் சேமிக்கணும்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறது, எனக்காக லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உண்டியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நிறையவேவும் ஐடியாஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா, இதுதான் நான் வந்து இந்த மாதத்துக்கு ஃபாலோ பண்ண மணி சேவிங் சேலஞ்ச். ஆகஸ்ட் மாதத்துக்கு நான் ஃபாலோ பண்ண மணி சேவிங் சேலஞ்சு. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு என்னோடய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேனோ அதை தான் சேர்த்துருக்கிறேனா இல்லையா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மந்த்லி சேவிங், வீக்லி சேவிங், டெய்லி சேவிங் இப்படி வந்து பிரிச்சுட்டு தான் இந்த சேவிங்ஸை நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்படி என்னோட சேலஞ்சை எடுத்துக்கிட்டேனோ அதுபடி தான் நான் ஒவ்வொரு நாளுமேவும் என்னோட பிக்கி பேங்கில் அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே வந்தேன். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம், இந்த அமௌண்ட்டு தான் இருக்கா இல்லை இதை விட அதிகமாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆதியோட பர்த்டே வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது என்னோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த அமௌண்ட்டையும் நான் பிக்கி பேங்கில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னோட செலவுகள்லேருந்து எவ்வளோ மிச்சமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே போடுறதுக்கு மெயினான ரீசன் வந்து எங்கேருந்து பணம் வரும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்னோட பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு என்னோட பட்ஜெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்குன்னு சொல்ல, அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து வரும். இப்போ சொன்னேன் இல்லையா, என்னோட சேவிங்ஸாக 3197 ரூபா என்னோட எல்லா செலவுகள்லேருந்தும் என்னோட பட்ஜெட்லேருந்து நான் மிச்சம் பண்ண அமௌண்ட்டு 3197 ரூபா. இந்த 5000 ரூபாயை நான் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அதுலேருந்து 240 ரூபா மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இது எல்லா விஷயங்களையுமேவும் நான் அடுத்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவேவும் புரியும். இப்போது இந்த 3197 ரூபா வந்து கம்பல்சரி பிக்கி பேங்கில் வந்து ஆட் ஆகிருக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாக வந்து அம்மா பர்த்டேக்காக கொடுத்த அமௌண்ட்டு, அப்புறம் ஊருக்கு போகும்போது எப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்படின்னு சொல்லி எல்லா அமௌண்ட்டுமேவும் என்னோடய பிக்கி பேங்கில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எந்தெந்த அமௌண்ட்டு எவ்வளோக்கான வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதிர்பார்க்குறத விட அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா எப்படி அப்படின்னு சொல்லி நானுமே எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமே சொல்கிறேன். இந்த பிக்கி பேங்கில் நான் வந்து வீக்லி சேலஞ்சுக்கு கொடுத்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா மந்த்லி என்னோடய டார்கெட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு ரெண்டையும் இந்த பிக்கி பேங்கில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒவ்வொரு நாளுமேவும் எனக்கு நான் என்னோடய சேலஞ்சாக என்ன அமௌண்ட் வச்சுருக்கிறேனோ அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமேவும் இந்த பிங்க் கலர் பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டை ரெண்டுலையுமே மாற்றி எதில் ஆட் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது வந்து நான் மட்டும் போடல, குழந்தைங்களுமேவும் அவங்களுக்கு கொடுத்த உடனே டைரெக்டாக குழந்தை பிக்கி பேங்கில் தான் போடணும் அப்படின்ற உணர்வு வந்து அவங்க 2 பேருக்குமே வந்துருச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எதை ஓப்பன் பண்ணலாம்? இவங்களோட ஓப்பன் பண்ணலாம். இவங்க தான் நம்மளோட ஃபேவரெட், நம்ம கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இவங்களையே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பிக்கி பேங்க் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, இதில் உள்ள கிளாக் மட்டும் எனக்கு சரியாகவே ஓட மாட்டேங்குது. என்னதான் நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணாலுமேவும் பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம பிக்கி பேங்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் டைம் காட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பேங்க்கோட கீயையும் நான் ஒன்று போல் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிடலாமா ஒரே டைமில்? வர அது ரொம்ப டைட்டாகவும் இருக்கும்.
கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பிக்கி பேங்கில் இருந்து தான் அப்படியேவும் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் உள்ள அமௌண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமேவும். இதில் இந்த பல்க் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது லாஸ்ட் மந்த்து சேஞ்சாக வந்ததை நான் எடுக்கவே இல்லை. அதை அப்படியே வந்து இந்த பிக்கி பேங்க்குள்ளேயே வச்சுட்டேன். அந்த அமௌண்ட்டு தான் இதையும் இப்போ செப்பரேட் பண்ணிடலாம். இது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். எப்போவும் போல் நான் காயின்ஸ் வச்சுருப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, என் 2 பிக்கி பேங்க்லேயுமேவும் இது மாதிரி 11 ரூபாய் வந்து இந்த பிக்கி பேங்க்லேயும் இருக்கும், அந்த பிக்கி பேங்க்லேயும் இருக்கும். அதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். அது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேரண்டிங் டிப்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேரண்டிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து ரொம்ப நம்ம அவங்கள வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் எந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்தே ஆகணும். அவங்க இப்போ சின்ன பிள்ளைங்க தானே அப்படி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போவே பேச்சை கேட்கலாம், அப்புறம் எப்படி பேச்சு கேட்பாங்க அப்படின்னு மட்டும் யோசிங்க. குழந்தையில என்னதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு லைஃப் லாங் வரும். அதனால் இப்போ இருந்தேவும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களையுமேவும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் நம்ம எல்லாருக்குமேவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்றது, அதுக்காக ரொம்பலாம் பண்ணணுன்றது கூடாது. டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே ஃபாலோ பண்ணுற இதுவுமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி டயத்துலையே, இந்த மாதிரினா எப்போ இருந்துன்னு கூட அதையும் கேட்டிருந்தீங்க. ஒரு 3 வயசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியேவும் சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பொருளை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி, அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமேவும் நம்ம என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்க கிட்ட, நம்மளுக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க கிட்டையும் நீங்கள் எல்லா விஷயங்களையுமேவும் எதிர்பார்க்கணும். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காமையும் இருக்கும் நம்ம வீட்டில். அப்படி எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்குதோ அதை உங்களோட குழந்தைங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சிங்க அப்படின்னாலேவும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களுமேவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஃபீலையுமேவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு, சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், சாப்பிடும்போது அவங்களாம் சாப்பிட பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இருக்கட்டும், குழந்தை தானே, நம்மளே ஊட்டுவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அது இல்லையா, அவங்களே சாப்பிட வைக்கணும். அவங்க சாப்பிட்ற அந்த பிளேட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கணும். அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த பிளேட்டை வைக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போது ஆதி எடுத்துக்கோங்க, அப்பு வந்து இப்போ அவளுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையுமே பண்ணிக்குவா. இப்போ அவளுக்கு 7 வயசு ஆகுது. அவளோட மார்னிங் எழுந்திரிச்சோம் அப்படின்னா எஞ்சதுலேருந்து காலையில் எஞ்சோடனே டைரெக்டாக ப்ரஷ் பண்ண தான் போகணும். ப்ரஷ் பண்ணிட்டு வந்தால் தான் அவளுக்கு வந்து பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரியும். இப்போ அவள் எப்படி இருக்கிறாளோ அதை பார்த்து தான் ஆதி வந்து வளர்றான். அதனால அவனுக்குமே அந்த விஷயங்கள்லாம் தெரியும்ல. இப்போ அக்காவை பார்த்து அவன் வந்து ட்ரெயின் ஆகிறான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் வந்து. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியும்ல, எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறமா சொல்லலாம், குழந்தை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போனாலும் எந்த தப்புனாலும் உடனே அதை சொல்லும்போது மட்டும்தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அதுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷனையுமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அம்மா அப்பா நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபீலுமேவும் வரும். அது மாதிரி யார் என்ன பண்ணாலும் உடனே நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கான அந்த உணர்வு, அந்த ஃபீலையுமேவும் நம்ம கொடுக்கணும். அப்போது நம்ம எந்த அளவு அவங்க கிட்ட பேசுகிறோம், எந்த அளவு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமேவும் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமேவும் நீங்கள் யோசிங்க. மணி சேவிங்ஸை பொறுத்த வரைக்குமேவும் ஒவ்வொரு நாள் செலவுகள்லேருந்து தான் நம்மளால் சேமிக்க முடியும். இந்த செலவை எப்படி பண்ணுறோம், அதுக்காக தான் நான் வந்து பட்ஜெட்டிங் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனேவும். பட்ஜெட்டே போடாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதத்துக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக மணி சேவிங் சேலஞ்ச் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமேவும் நம்மளோட டார்கெட்டான அந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடியும். 1000 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்குறோம், அதை விட நீங்கள் அதிகமாகவே சேர்த்துருப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள்.
இந்த மந்த் எண்டில் எவ்வளோ பேர் நான் வந்து சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நாளுக்காக. நிச்சயமாக இது எல்லாமேவும் நடக்கும். முடியும்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமேவும் நிச்சயமாக முடியும். அப்புறமா நம்ம கிவ்அவே கொடுக்குற பிளானுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, ஆனால் உங்களோட ஃபினான்சியல் சிச்சுவேஷனால் அந்த 1000 ரூபாயோ 500 ரூபாயோ கூட உங்களால் செலவு பண்ண முடியாமல் நீங்கள் எந்த விஷயம் வந்து கற்றுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த மாதத்துக்கு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி நம்ம கற்றுக்க வைக்க போகிறோம். அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்போது நம்ம எல்லாருமேவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு துணையாக இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கும். இது நான் மட்டும்ன்றது கிடையாது, நான் வந்து அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனா அது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து இப்போ நான் ஏதோ ஒரு பொருளா தான் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி அந்த பொருளா கொடுக்கும் போது அது லைஃப் லாங் உங்க கூட தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வேலையை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது, நீங்க ஆர்வமா இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதில் நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்கள்ல, அதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். நிச்சயமாக இது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து அதிலேருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு மாதமேவும் ஒவ்வொருத்தவங்களை எனக்கு யூடியூப்லேருந்து சேலரி வந்தாலும் சரி வராட்டியும் சரி எங்களோட இன்கமில் நான் பண்ணுற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யூடியூப்லேருந்து வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கிவ்அவே கொடுத்துட்ருக்குறேன். இந்த டைம் எனக்கு வர்றதுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. அப்படியே அவ்வளோ லாங் கேப்பில் நான் உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பட்ஜெட்லையுமேவும் ஒருத்தங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுற மாதிரி தானே. இந்த உதவியை நான் காசோ பணமாவோ கொடுக்காம உங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை வந்து பண்ணுறேன். ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது இன்னைக்கு அது ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் அதை நாளைக்கே மிக பெருசாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த ஐடியாஸை வந்து நான் ஷேர் பண்ணேன். யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இது மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளவோ பேர் இத்தனையோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க யூடியூப்பில். இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு யூடியூப் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா, இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து மாற்றிக்கோங்க. என்னால் வீட்டில் தான் இருக்கிறேன், எதுவுமே பண்ண முடியலையே, எதுவுமே பண்ண முடியல, நான் குழந்தைங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்னால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிட போதா? முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. இப்போது ரெசின் ஆர்ட் எடுத்துக்கோங்களேன். வீட்டிலேருந்து நீங்கள் கீச்செயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு இது சேல் பண்ணாலும் உங்களுக்கு 30லேருந்து 40 ரூபா கிடைக்கும். ஏன் 50 ரூபா கிடைச்சாலும் போதும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணணும். போக போக நீங்கள் டெவலப் பண்ண உங்களோட ஐடியாஸ்க்கு கிடைக்கிறத வச்சு உங்களால் பெரிய அளவில் அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். சாக்லேட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, கேண்டில் மேக்கிங், சாக்லேட் மேக்கிங், ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லரிங் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டெய்லரிங்கை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதுக்கும் இருக்கிறாங்க. யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸில் நிறையா உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
500ல வந்து 4500 இருக்குது. அப்போது 2000. 200ல வந்து 3 இருக்குது 600. 100 ரூபாயில் வந்து 20 இருக்குது 2000 ரூபாய். 50 ரூபாயில் வந்து 9 இருக்குது 450 ரூபா. 20ஸ்ல வந்து 21 இருக்குது. இப்போது 420 ரூபா. 10ஸ்ல வந்து ஒன்றே ஒன்று இருக்குது. டோட்டலாக கவுண்ட் பண்ணிடலாம். 5480 ரூபா. 2 4 5 540 580. நான் எதிர்பார்த்த அளவு என்னோட சேமிப்பு இந்த மாதம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த சேமிப்பை என்ன பண்ண போகிறேன், எப்பவும் போல் கோல்டு தான் வாங்க போகிறீங்களா அப்படின்னு உங்கள் கொஷின் இருக்கலாம். கோல்டு வாங்குகிற ஐடியா வந்து எனக்கு இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதத்துக்காவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த விஷயம் நடக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது இந்த உண்டியில் வந்து லாக் பண்ணிடலாம். காயின்ஸ் போடணும்ல, லாக் பண்ணிட்டு வேணா போடுவோம். இந்த மாதத்துக்கு என்னோட சேலஞ்சை வந்து நான் எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எதிர்பார்த்தபடி என்னோட சேமிப்புக்கு நான் வச்சுருந்த டார்கெட் வந்து 5300 ரூபா. நான் சேர்த்துருக்கிற அமௌண்ட்டு 5480 ரூபா. அப்போது என்னோட சேமிப்பையும் நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் பட்ஜெட் போட்டு எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு காரணம் தான். எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணதில் வந்து எனக்கு 3000 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து எப்படி 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அம்மா வந்தாங்க, அம்மா அமௌண்ட் கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லி. அதனால தான் நாங்கள் மைசூர் போகல. அந்த அமௌண்ட்டையும் வச்சோம், அந்த 5000 ரூபாயும் சேர்த்துருந்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த மாதம் சேர்த்த அமௌண்ட்டு 10000 ரூபா வந்து இருந்திருக்கும். நான் ஏன் அதை வந்து சேர்க்கல அப்படின்னா, என்னோட டெபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பல்காக அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி. ஏன்னா எங்களோட சேலரியிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் மட்டும்தான் என்னோடய பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்குறேன். பேலன்ஸு டெபிட்காக மட்டும்தான். அப்படி நான் வந்து டெபிட்காக கொடுத்த அமௌண்ட்டு அந்த டெபிட்டில் இந்த மாதம் என்ன க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் நான் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு நடக்கிற மாதிரி தெரில. அதனால் நடந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை தான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமேவும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிக்கி பேங்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஊருக்கு போகிற டயத்தில் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் பை பண்ணி கொரியர் பண்ணி விட்றேன். அப்போது நான் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மந்த் போனாலும் போவோம். ஏன்னா தசரா ஹாலிடேஸ் வருதான், குழந்தைங்களுக்கு லீவாக இருக்கிற டயத்தில் நம்ம ஊருக்கு போனாலும் போவோம். அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து பிக்கி பேங்க் வாங்கி சென்ட் பண்ணி விட்றேன். அதில் 11 ரூபீஸ் போட்டாச்சா, இதில் 11 ரூபீஸ் போடலாம். நேற்றுலேருந்து என்னோடய சேமிப்பை எடுத்து வைக்கணும். நேற்றுக்கான சேமிப்பை எடுத்து வைக்கல. இன்றைக்கி சேர்த்து இன்னைக்கு 2 நாளைக்கான சேமிப்பையும் எடுத்து வைக்கணும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.